வருவதாக அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அப்போலோ மருத்துவமனை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளித்து வரும் மருத்துவ குழுவினருடன் லண்டன் மருத்துவ நிபுணர் ரிச்சர்ட் பியால் விரிவாக ஆலோசனை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லண்டன் மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் தற்போது முதலமைச்சருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் சிகிச்சைக்கு அவர் முழு ஒத்துழைப்பு அளிப்பதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. சிகிச்சையை தொடர்ந்து முதலமைச்சர் நன்றாக குணமடைந்து வருவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் ஜெயலலிதா மருத்துவமனையில் மேலும் சில நாட்கள் தங்கியிருக்க மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளதாகவும் அப்போலோ மருத்துவமனை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. முதலமைச்சர் ஜெயலலிதா 11வது நாளாக சிகிச்சை பெற்று வரும் அப்போலோ மருத்துவமனைக்கு அமைச்சர்கள் காலை வருகை தந்தனர். முதலமைச்சர் ஜெயலலிதா உடல் நலக்குறைவு காரணமாக கடந்த செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி இரவு சென்னை கிரீன் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மறுநாள் காலையில் அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிமுக மூத்த நிர்வாகிகள் மருத்துவமனை வளாகத்தில் திரண்டனர். பின்னர் அவர்கள் தங்கள் பணிகளுக்கு திரும்பினர். தொடர்ந்து நாடாளுமன்ற மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை, சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட சிலர் மட்டும் தினந்தோறும் மருத்துவமனைக்கு சென்று வந்தனர். இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை காலை அமைச்சர்கள் ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி, SP வேலுமணி, தங்கமணி உள்ளிட்டோர் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், தமிழக அரசின் மூத்த அதிகாரிகளும் மருத்துவமனைக்கு வந்திருந்தனர். மூத்த அமைச்சர்கள் சிலரை தவிர மற்ற அமைச்சர்கள் சிறிது நேரத்தில் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். உள்ளாட்சி தேர்தல் நெருங்குவதால் முதலமைச்சர் ஜெயலலிதாவை அமைச்சர்கள் சந்தித்து வருவதாக அதிமுக செய்தி தொடர்பாளர் CR சரஸ்வதி தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் உடல்நிலை குறித்து தேவையற்ற வதந்திகள் பரப்பப்படுவதாக முன்னாள் அமைச்சர் பொன்னையன் கூறியுள்ளார். தினமும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் எங்கள் அம்மாவை சந்திக்கிறாங்க. தேர்தல் வேற நடக்குது, ஆலோசனைகள் வழங்கப்படுது. தினமும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் செக்ரட்டரிஸும் அதிகாரிகளும் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா சந்திச்சுட்டு தானே இருக்காங்க. இன்னைக்கு ஒண்ணு இது புதுசு இல்லையே, தினமும் சந்திக்கிறாங்க. எங்க எலெக்ஷன் நடக்குதுங்க, தமிழ்நாடு பூரா உள்ளாட்சி தேர்தல் நடக்குது. அதற்குரிய நடைமுறைகளை, அதற்குரிய இந்த பிரச்சார வியூகத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா சொல்றாங்க, வந்து சந்திக்கிறாங்க. சந்திக்கிறது கூட ஒரு கேள்வி கேட்டால் எப்படி? மாண்புமிகு முதலமைச்சரை சந்திப்பது, ஒவ்வொரு மாண்புமிகு அமைச்சர்கள் வந்து சந்திப்பது அன்றாடம் நடக்கக்கூடியது. மாண்புமிகு அம்மா அவர்கள் நல்ல உடல்நலத்துடன் இருக்கிறார், நன்கு குணமடைந்து வருகிறார். விரைவிலே அவர் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வருவார். வெளியிலே வதந்திகளை பரப்புகிறார்கள். திட்டமிட்டு அரசியல் எதிரிகள் பொய் வதந்திகளை பரப்பினார்கள். அவை எல்லாம் தற்போது தவிடுபொடி ஆகிவிட்டன. பூரண நலத்தோடு இருக்கிற அம்மா விரைவிலே அனைத்து அலுவல்களையும் நல்ல முறையிலே செய்வதற்கு அவர் வெளியிலே டிஸ்சார்ஜ் ஆகி வந்து அவருடைய பணிகளை மேற்கொள்ள இருக்கிறார், வீடு திரும்ப இருக்கிறார்.